எனக்கு we don't have time. நமக்கு என்ன இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞானத்துக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை பிரதர். சும்மா சொல்லுங்க, பக்கத்தில் திரும்பி பார்த்து, நான் நிறைய உழைக்க வேண்டியிருக்கு, நான் நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கு. சொல்லுங்களேன், நான் சொத்து சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த ஞானத்துக்கெல்லாம் என்ன இல்லை? சொல்றதுக்கே கூச்சமா இருக்குல்ல. அதான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். We don't have time to listen to the wisdom that calls from within. ஞானம் கூப்பிடுகிறதா? ஞானம் என்ன செய்கிறதா? அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் பேசுவதை கேட்கிறதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்று ஏன் சொல்லுகிறார்? That is a quiet time when nobody is awake. You have no disturbance. அந்த காலத்தில் அதிகாலையில கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த காலத்தில் எந்த காலத்திலையும் டிஸ்டர்பன்ஸ் தான். அதிகாலையிலே டிங்ன்றோம். ஆமென். எதை சொல்ல வருகிறது ஞானம்? என்னை தேடு, நான் உனக்கு வாழ வழியை சொல்லி கொடுக்கிறேன். நான் உனக்கு இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர வழியை சொல்லி கொடுக்கிறேன். நான் உனக்கு பணம் சம்பாதிக்க பலனை கொடுக்கிறேன். நான் உனக்கு கோணல்களை செவையாக்கி தர்றேன். நான் உனக்கு சுக வாழ்வுக்கு ரகசியங்களை கற்றுத்தர்றேன். ஞானம் வீட்டை கட்டுகிறது. ஞானம் இல்லாத வீடு கட்டப்படாது. நான் பார்த்துக்கிறேன், எங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. பல வருஷங்கள் கட்டப்படாமலே அஸ்திவாரம் போடப்பட்டது. அந்த அஸ்திவாரத்தை அதோடு நின்றுச்சு. நிறைய வீடுகள் அஸ்திவாரத்தில் இருக்கு. எத்தனை ஆண்டுகள் இந்த சபைக்கு? 10 ஆண்டுகள் வந்தேன் பிரதர். எப்படி இருக்கு வாழ்க்கை? ஒரே கடனா இருக்கு பிரதர். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பயும் கடனா இருந்துச்சு. எந்த விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்க எத்தனை வருஷம்? 7 வருஷமா வரேன் பிரதர். எப்படி இருக்கு உங்க பிள்ளைங்க? எப்படி இருக்காங்க? ஒரே சேட்டை பிரதர். 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயும் சேட்டை தான். எந்த விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? எந்த விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? நான் 20 ஆண்டுகளாக இந்த சபையின் ஒரு மூத்த விசுவாசி. ரொம்ப சந்தோஷம். 20 ஆண்டுகளும் நான் இந்த சபைக்குத்தான் வருகிறேன். ரொம்ப சந்தோஷம். 20 ஆண்டுகளும் நான் செய்தி வேளையில தூங்கி விடுவேன். ஞானம் கூப்பிடுகிறது. எதற்காக? ஞானத்தால் உங்கள் குடும்பம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் வீடு, உங்கள் தொழில் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. You should be very, very careful to listen, people. Very, very careful to listen. நான் வேதாகம கல்லூரி படித்தவன் அல்ல. எனக்கு யாரும் உட்கார்ந்து வேதத்தை போதித்ததும் அல்ல. எனக்கு ஞானம் கற்றுக் கொடுத்ததுதான் வேதம். ஆனால் என் பங்கு இந்த ஞானத்திற்கு நான் கொடுக்கிறதுக்கு நிறைய டைம் எனக்கு இருந்துச்சு. ஞானத்திற்கு செவி சாய்க்க எனக்கு மனசுல கர்த்தர் தாழ்மையை கொடுத்தார். நான் ஞானத்திற்கு தேட 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 ஞானம் என்னை கட்டிக்கொண்டே வருகிறது. நீங்கள் ஞானத்தை தேடுவீர்கள் என்றால் உங்களையும் அந்த ஞானம் உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை கட்டும். You will be built. You will be built. உள்ளிருந்து ஞானம் கூப்பிடும். சில நேரங்களில் உள்ளிருந்தும் கேட்காது, பைபிள் இருந்தும் பதில் வராது. சில நேரங்கள் பிரசங்கத்திலிருந்து பதில் வராது. Your eyes will be restrained to see wisdom. கவனிங்களே, ஞானத்தை பார்க்க கூடாதபடிக்கு உங்கள் கண்களை, your eyes might be restrained. உங்களுக்கு எப்படியாவது இப்போ ஒரு சொல்யூஷன் வேணும். கோர்ட் பிரச்சனையில மாட்டிட்டு கோர்ட் கேஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ you are into some trap, ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்கி இதுல இருந்து வெளியே வர முடியாம ஞானத்தை கண்டுபிடிக்க, ஞானத்தை கேட்க நீங்கள் தேடுகிறீர்கள். நீங்கள் தேடி தேடி சலித்து விட்டீர்கள், உங்களால் முடியவில்லை. ஞானமே அதுக்கு வழி சொல்லுகிறது. வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 9:1 வாசிப்போம். Proverbs chapter 9:1 ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடை காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடுகளில் நின்று கூப்பிட்டு என்ன சொல்லுது கவனிங்கள், கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். தமிழ் வந்து திட்டுற மாதிரி இருக்கு. எவன் பேதையோ புத்தியீனன்லாம் இருக்கு. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. The wisdom calls whoever is simple.
let him turn in here. To him who lacks sense, she says. எனக்கு இப்போ I need an insight. நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, எனக்கு பெரிய அனுபவம்லாம் கிடையாது, எனக்கு பெரிய அறிவுலாம் கிடையாது. இன்னைக்கு உலகம் தந்திரமான உலகம், சிரிச்சு பேசி உங்களை காணாம பண்ணிடுவாங்க. ஆமென். அவன் நல்லா பேசுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நாளைக்கு காலையில் அவங்கள அளவிட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் சிம்பிள், நான் சாதாரண சிம்பிளான ஆளுங்கன்னா உங்களை அவ்வளோதான், சிம்பிள்னு வெளியே கூட சொல்லிடக்கூடாது. ஆமென். ஹிப்போக்ரட்டிக் வேர்ல்டு. இந்த உலகத்தில் நடித்து நடித்து வாழ்கிற ஒரு நிர்பந்தத்தில் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சிம்பிளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. whoever simple let him turn in here. விஸ்டம் கூப்பிட்டு சொல்லுது. அடுத்த வசனம், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். நீங்கள் நீங்கள் சத்தமா வாசிங்க. நீங்கள் இல்ல, நீங்கள் வந்து திரும்ப வாசிங்கள். எல்லாரும் சிலர் வாசிக்க மாட்டீங்களா, புது முகங்கள்லாம். நீங்கள் வந்து வாசிங்கள். எதை குறித்து பேசுகிறது? திருவிருந்தை குறித்து பேசுகிறது. கம்யூனியன், திருவிருந்து, அப்பமும் திராட்சரசமும். அடுத்த வசனத்தை வாசிங்கள். லீவ் யுவர் சிம்பிள் வேஸ் அண்ட் லீவ். வாழுங்கள். எத்தனை நாளைக்கு சிம்பிள் சிம்பிள்னு சாவ போறீங்க? லீவ் யுவர் சிம்பிள் வேஸ் அண்ட் லீவ். வாக் இன் த வே ஆஃப் இன்சைட் என்று சொல்லுகிறார். திருவிருந்தினால் என்ன நடக்க போகிறது? எம்மாவு சீஷர்களுக்கு ஞானம் பேசிக்கொண்டே போனது. அவர்கள் துக்கமுகமாகவே இருந்தார்கள். அவர்கள் இயேசு அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் என்று நினைத்தோம், ஆனால் அவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள், அவள் மரித்து விட்டார், இனி என்ன ஆக போகுதோ என்றெல்லாம் இயேசுவினிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஞானம் பேசியும் அவங்க கண்ணு திறக்கப்படலை. அவர்கள் கிராமம் சமீபித்த பொழுது அவர் அப்புறம் போகிற போல தன்னை காண்பித்தார். இந்த எம்மாவு சீஷர்கள், அவர் 24 அதிகாரம், அவர்களோட அவர் முந்தின வசனம் 29 வாசி. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி அவங்க வீட்டிற்குள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு, கவனிங்கள் இதை, அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில், திருவிருந்து, அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை ஞானத்தை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். Amen. The moment they took part, they broke bread. கண் திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. வீடுகள் தோறும். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படி, உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணும்படி, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர பண்ணும்படி. One of the most powerful prayers that I have prayed. நான் என் வாழ்க்கையில ஜெபித்த சில சிறந்த ஜெபங்கள் என்று நான் சொல்வேன் என்றால் திருவிருந்து தான். என்னால் முடியாத பல சூழ்நிலைகளிலே எனக்கு குரல் கொடுத்தது அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் தான். அவரை நினைவு கூறும்படி, அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படி நான் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, என்னுடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்ட உங்களுடைய சரீரம், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்ட உங்களுடைய சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட உங்க ரத்தம் ஆண்டவரேன்னு சொல்லி என்னன்னைக்கெல்லாம் உயர்த்தினோ அன்னன்னைக்கெல்லாம் எனக்கு பரலோகம் பதில் கொடுத்திருக்கிறது, மறுமொழி கொடுத்திருக்கிறது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கண்களை எம்மாவு சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஞானத்தை கண்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு முறை எங்கள் வீட்டுக்குள்ள பயங்கர சலசலப்பு, சண்டை ஒன்றும் நடக்கலை. திடீர்னு ஆளாளுக்கு மூஞ்ச தூக்கிட்டு இருக்காங்க, பேசுகிறா சலார் போல. நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்பாக பயங்கர சலசலப்பாயிருச்சு. ஒருத்தர் திடீர்னு என் மனைவி கோவப்படுறா, திடீர்னு எங்கள் அம்மா கோவப்படுறாங்க, எல்லாம் பயங்கர இதாக இருக்காங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. நான் உட்காந்து திருவிருந்து எடுக்கிறேன். ஆண்டவரே,
இதை ஹேண்டில் பண்ண முடியல. அம்மாவையும் மனைவியும் ஹேண்டில் பண்ணி பார்த்து இத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல. அவன் அப்ப திருவிருந்து எடுத்து பங்கெடுத்தா ஆண்டவரின் கண்களை திறந்து விட்டான். ஒருத்தரும் ஒன்றும் தப்பா பண்ணலை. பிசாசு தப்பான லென்ஸை மாட்டி விட்டு தப்பா பார்க்க வைக்குது. தப்பா உட்கார்ந்து பேசினேன், ஒரே நாள் முடிஞ்சு வச்சு. அவ்வளோ பேர் பிரியமானவர்களே, God will reveal wisdom, you will see a revelation. ஆகாருடைய பிள்ளை அது சாவ குடிக்க தண்ணீர் இல்லாமல் சாவ அழுது கொண்டிருக்கிறது. ஆகார் அம்பு பாய்கிற தூரத்தில் பிள்ளையை விட்டு சென்று அழுகிறாள் கர்த்தரிடத்துல. என் பிள்ளை சாக போகிறது, my child's future is finished. என் பிள்ளையோட எதிர்காலமே இல்லை, எனக்கு எதிர்காலமே போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கு. கர்த்தர் ஆகாரை ஒரு துறவண்டையில கூட்டி சென்றாரா? ஆகாருக்கு என்று கர்த்தர் ஒரு துறவை உண்டு பண்ணினாரா? இல்லை. கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். அங்கே அவள் ஒரு துறவை கண்டார். நிறைய பேருடைய பிரச்சனைக்கு முடிவை கர்த்தர் உங்க கையிலே, உங்க பக்கத்திலே வச்சிருக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்கள் கண்களை திறக்க நீங்கள் இந்த திருவிருந்திலே பங்கெடுப்பீர்கள் என்றால் your eyes will be opened. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், have time to listen to the wisdom, speak in the tongues to listen to the wisdom, take part in the communion to enjoy wisdom. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. வழக்கத்தை விட நான் இன்னும் அதிகமாக 2 காதுலயே மாட்டியிருக்கேன். ஆமென். அதனால நீங்க ஒரு டெசிபிள் அதிகமாக சத்தம் போட்டாதான் எனக்கு கேட்கும். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். ஞானம் கூப்பிடுகிறது, கேட்டவர்கள் கட்டப்படுகிறார்கள். ஞானம் என்ன செய்கிறது? கூப்பிடுகிறது. கேட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்காதவர்கள் நீங்கள் வருவது முக்கியமல்ல, வந்து கேட்க வேண்டும். நிறைய பேர் கோயிலுக்கு வந்து பக்தியா வந்து தூங்கிடுவாங்க. நீங்கள் பக்தியாக வருவது உங்களை கட்டாது. இங்கே வந்து நீங்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது அந்த ஞானம் உங்கள் வீட்டை கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஞானம் வீட்டை கட்டுகிறது. கட்டுகிறது எவ்வளவு முக்கியமோ அதற்கு அதே அளவுக்கு முக்கியம் அது நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, கட்டுகிறது எவ்வளவு முக்கியமோ. ஏன் இப்படிலாம் பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்றேன்னா, அப்பதான் நீங்க தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்ப முடியும்ன்றங்க. இதுதான் வாய்ப்பு நினைச்சு எழுப்பி விட்டுருங்க. பக்கத்துல புட்டிக்கிற கையில அடுத்த அரை மணி நேரம் அவங்க தூங்கக்கூடாது. சொல்லுங்க, கட்டுகிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அது நிலைத்திருக்க வேண்டும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வேகமா, பிரதர் நான் வீடு கட்டிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன், என் சம்பளம் உயர்ந்துட்டுன்னு ஒரு வருஷம் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் சொல்லுவாங்க என் கடன் ஆயிட்டு பிரதர், காரை வித்துட்டோம், வீடு பேங்க்ல இருக்கு. The graph is like this, then like this, a crest and a trough, ஒரு peak and a peak to the low. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது, நிலையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வேணா இப்படியே இருக்கலாம், மகிமைக்கு மேல் மகிமை, பலத்திற்கு மேல் பலம், கிருபைக்கு மேல் கிருபை. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. It should be a consistent life. எப்படிப்பட்ட வாழ்க்கை? சத்தமா சொல்லுங்க, கன்சிஸ்டன்ட் லைஃப், நிலைவரமான ஒரு வாழ்க்கையாக. ஆமென். ஞானம் வீட்டை கட்டும், ஆனால் விவேகம் தான் அதை நிலைநிறுத்தும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விவேகம் அதை நிலைநிறுத்தும். எது நிலைநிறுத்தும்? கன்சிஸ்டன்சி கம்ஸ் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். விவேகம் என்றால் என்ன? விவேகம் என்றால் என்ன? எனக்கு தெரிஞ்சு விவேகம் சென்னைக்கு பஸ் தான் தெரியும். விவேகம் என்றால் என்ன? விவேகம் என்றால் ஞானம். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் விவேகம். அது ரெண்டும் வேற ஏதாவது சொல்லுங்க. விவேகம் என்றால் அறிவு. அறிவு என்றால் என்ன? ஞானம். இப்படி சுத்தி சுத்தி ஒன்று மாற்றி ஒன்று. நமக்கு we need to have a clarity. விவேகம் கட்டுகிறது, ஞானம் நிலைநிறுத்துகிறது. ஞானம் கட்டுகிறது, விவேகம் நிலைநிறுத்துகிறது. அறிவு அருமையும் இனிமையுமான சகலவித நல்ல பொருட்களாலும் உங்கள் அறையை.
ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஞானம் கட்டுது. ஞானம் எப்படி கட்டுதுன்னா இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். உள்ள இருந்து கூப்பிடுது, திருவிருந்து மூலமா வருது, அந்நிய பாஷை பேசும்போது வருது, உள்ள இருந்து பேசுகிறார், நடத்துகிறார். இப்படி செய், இப்படி செய்யாத, இங்க போ, இங்க போகாத, இவங்களோட பழகு, இவங்களோட பழகாதன்னு ஞானம் கூப்பிடுகிறது. ஆனால் இந்த உயர்வை நீங்கள் கட்டப்பட நிலை நிறுத்த வேண்டும். அந்த நிலை நிறுத்துகிற பணி, the consistency comes through understanding. விவேகம் தான் தருகிறது. விவேகம் என்றால் என்ன? விவேகம் என்றால் it is an application of the wisdom. நீங்கள் கேட்கிற ஞானத்தை செயலாக்குவதுதான் விவேகம். ஆமென் சொல்லுங்களேன். விவேகம் என்றால் என்ன? விவேகம் என்றால் என்ன? சொல்லியா? விவேகம் என்றால் என்ன? எனக்கு தெளிவா தெரியணும், தெளிவா சொல்லு. விவேகம் என்றால் என்ன? கேட்கிற செயல்படுத்துவது. என்ன எல்லாரும் விவேகம் என்றால் என்ன? விவேகம் என்றால் கேட்கிற ஞானத்தை செயலாக்கும். கர்த்தர் 2 வீட்டை குறித்து சொல்கிறார். ஒன்று மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, மற்றொன்று கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. ரெண்டுமே வீடு தான், ரெண்டுமே கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப 2ஐ குறித்தும் இயேசு சொல்லுகிறார். ஒரு பெருங்காற்று வந்து பெருமழை பெய்து பெருவெள்ளம் மோதினதாம். 2 வீட்டு மேலையும் மோதிச்சு. 2 வீடும் பெருங்காற்றை பார்த்தது, பெருமழையை பார்த்தது, பெருவெள்ளம் வந்து மோதினது. கவனிங்கள், என்ன கவனிங்கள். பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளம் எப்படி மணல் மேல் கட்டப்பட்ட வீடை மோதிதோ அப்படியே கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டையும் மோதி பார்த்தது. உபத்திரம் வராது, எனக்கு பிரச்சனை வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒவ்வொரு தனிநபருக்கும் சவால்கள் வரத்தான் செய்யும். ஆனால் என்ன வித்தியாசம்? மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அந்த பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளத்தை சந்தித்த உடனே விழுந்து இடிந்து முற்றிலும் அழிந்தது. ஆனால் இந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு பெருங்காற்றை, பெருமழையை, பெருவெள்ளத்தை சந்தித்தும் அது அசையாமல் நிலைத்திருந்தது. என்ன டிஃபரன்ஷியேட் பண்றாரு? என்ன வித்தியாசம் 2 வீட்டிற்கும்? இந்த மணல் மேல் கட்டப்பட்ட வீடு வார்த்தையை கேட்டது, ஆனால் அதன்படி செய்யவே இல்லை. வார்த்தையை கேட்டது, அதன்படி. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்தோம்னா வார்த்தையை கேட்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா, அதை விட முக்கியம் நீங்க கேட்டதை செய்யணும். போன வாரம் எத்தனை பேர் போன வாரம் செய்தி ஆசீர்வாதமா இருந்தது? அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யார்கிட்ட கேட்கலாம் போன வாரம் செய்தியை? யார்கிட்ட கேட்போமா? போன வாரம் செய்தி என்னது? என்ன பிரதர் போன வாரம் செய்தி? போன வாரம் செய்தி எத்தனை பேர் அதை செயல்படுத்தி பார்த்தீர்கள்? போன வார செய்தி என்ன? யாருக்காவது சொல்ல முடியுமா? போன வார செய்தி என்ன? நான் கேட்கிறேன். சிலர் கை உயர்த்தினீங்க, சிலர் இப்ப கண்ணை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, போன வார செய்தி என்ன? சொல்லுங்க பிரதர். ஜோஷுவா, வெரி குட். ஜான் பிரதர். இல்ல, போன வார செய்தி. நீங்க சொல்றது புது செய்தி, நானே இதை அடுத்த வாரம் பேசுறேன். வெள்ளிமண்ண போன வார செய்தி என்ன? வெள்ளிமண்ண போன வார செய்தி என்ன? மனைவி ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்களா? போன வாரம் சீக்ரெட் டு தி சக்சஸ் ஆஃப் ஜோஷுவா. ஜோஷுவா ஒரு பயந்தாங்கோலி. அதனாலதான் பல இடத்துல கர்த்தர் பயப்படாத, திடமனதாயிரு, கலங்காமலும் பயப்படாமலும் இரு. ஜனங்கள்லாம் சொல்றாங்க நீங்க பயப்படாமல் மாத்திரம் இருங்கள். He was a very fearful, timid person. ஆனால் இந்த 12 வேவுக்காரர்கள் கானானை சுற்றி பார்த்து வேவு பார்த்து வந்து 10 பேர் துர்ச்செய்தி சொல்கிறார்கள். அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள், அந்த தேசம் தன் ஜனங்களையே பட்சிக்கிற தேசம், அங்கே ஏனாக்கின் குமாரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று பார்த்துட்டு வந்த 10 பேர்
துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள். இந்த பயந்தாங்குழி ஜோஷுவா ஜம்முன்னு சொல்றாரு, உடனே புறப்படுவோம், எளிதாய் சுதந்திரிக்கலாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு. என்ன சீக்கிரட்டு? ஜோஷுவா ஒரு பயந்தாங்குழி. அந்த 10 பேர் பார்த்ததை இவனும் பார்த்தான். அந்த 10 பேருக்கு வந்த பயம் இவனுக்கும் அவங்களை விட அதிகமா வந்திருக்கணும். ஆனா வரல. தைரியமா நின்னதுக்கு என்ன காரணம்? ஜோஷுவாவுடைய ஓட்டத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் ஜோஷுவாவுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாமல் இதை செய்யும்படிக்கு இரவும் பகலும் இதிலே தியானமாயிருந்தால் உன் வழியை வாய்க்க பண்ணுவார், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஜோஷுவா வாயில அந்த வார்த்தை இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன வார்த்தை? நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் உனக்கு தருவா, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறா, அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை, உயிரோடு வாழும் நாளெல்லாம் ஒரு ராட்சசனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தைகள் அவன் வாயில இருந்து கொண்டே இருந்தது. அவன் ராட்சசர்களை பார்க்கும் பொழுது, அவர் ஏனாக்கின் குமாரர்களை பார்க்கும் பொழுது, அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிறதை பார்க்கும் பொழுதெல்லாம், என்னோடு கூட இருக்கிறவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, உயிரோடு வாழும் நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது, மோசையோடு இருந்தது போல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கால் மிதிக்கும் இந்த தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று he kept on saying that. He kept on saying, say, that's the secret. இதான் போன வாரம் படித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்துச்சு? எத்தனை கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடுகள் இருக்கிறீர்கள்? போன வாரம் கற்றுக்கொண்டதை அப்படியே நான் வாயை திறந்து பேசினேன்னு சொல்றவங்க கை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் பேசல? மண்ணு மேல கட்டப்பட்ட வீடுகள் கை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கேட்டபடி செய்கிறவர்கள் தான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. See, don't mistake me. Don't mistake me. நீங்கள் யார் என்று நிதானிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. கேட்டபடி செய்தேனா செய்யலையா? செஞ்சேன்னா கற்பாறை மேல இருக்கிற காற்று மோதினாலும் பெருவெள்ளம் வந்தாலும் பெருமழை வந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. கேட்டபடி செய்யலையா? காற்று மோதுவதா, மோதிருமா, மழை மோதிருமா, இது வந்துருமா அது வந்துருமான்னு பயத்திலே வாழ வேண்டியதான். ஏன்னா மோதிச்சுன்னா என்ன ஆகும்? நிலைவரப்படுத்துவது, நிலை நிறுத்துவது விவேகம். விவேகம் என்றால் கேட்ட ஞானத்தை செயல்படுத்துவது. இன்று நீங்கள் கேட்கிற இந்த ஞானத்தை செயல்படுத்துங்கள். போன வாரம் கேட்ட ஞானத்தை செயல்படுத்துங்கள். எதிரிகளை, எதிர்ப்புகளை, சவால்களை, பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை, என்னை கைவிடுவதில்லை, வாய் திறந்து சொல்லுங்கள். கைதட்டி வாயால சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதில்லை. சொல்லுங்க, அவர் என்னை விட்டு ஒரு 5 முறை சொல்லுங்க. அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை, அவர் என்னை கைவிடுவது இல்லை. நான் உயிரோடு வாழும் நாளெல்லாம் ஒன்றும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் உயிரோடு வாழும் நாளெல்லாம் ஒன்றும் என்னை எதிர்த்து நிற்க. சொல்லுங்க வாய் திறந்து, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்றும் என்னை எதிர்த்து நிற்க. ஆமாம், சிலர் அப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்ப்பது உங்களை காப்பாற்றாது, நீங்கள் பேசுவது உங்களை காப்பாற்றும். ஆமாம் சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். மோசையோடு இருந்த கர்த்தர், அவர் என்னை விட்டு, அவர் என்னை கை விடுவது. இதுதான் ஜோஷுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த சீக்ரெட் ஃபார் சக்சஸ். இதுதான் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சவால்களை பார்ப்போம், பிரச்சனைகளை பார்ப்போம், பெருங்காற்று பெருமழையை பார்ப்போம். அசையாம நிக்கணுமா? வாயை திறந்து பேசிருங்க, கேட்ட ஞானத்தை செயல்படுத்திருங்க. நீங்கள் நிலை வரப்படுவீர்கள். நிலை நிறுத்துவார் கர்த்தர். கைகளை தட்டி தலைக்கு மேலே தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Give him glory. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, நாளெல்லாம் நாளெல்லாம் ஆராதனை, நாளெல்லாம். முடிக்க போகிறேன். எது கட்டும்? எது நிலை நிறுத்தும்? எது கட்டும்? எங்கிருந்து பேசும் ஞானம்? எது நிலை நிறுத்தும்? கன்சிஸ்டன்சி. விவேகம் என்றால் என்ன? கேட்ட ஞானத்தை செயல்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன்.
மூன்றாவது முக்கியமான ஒன்று, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்தது. ரொம்ப முக்கியம். அது வீட்டில் என்ன வேணும்? அருமையான, சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்காரங்களை திருமணமான உடனே அம்மா கிரைண்டர், கலைஞர் டிவி, இப்படி எல்லாம் ஓசியில் கிடைக்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ள ஃபுல்லாக வச்சு நிரப்பியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி பிரதர் இருக்கும்? தாமஸ் பிரதர் செய்வாரா அப்படி? அம்மா மிக்சியா? என்ன அம்மா மிக்சி, கலைஞர் டிவி, வேற இந்த மாதிரி எல்லாமே ஓசியில் கிடைக்குது இல்லை, அதெல்லாம் நிரப்பியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்போ பாரு நம்ம அடுத்தவங்க வீட்டில் தான் பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் ஆனால் ஆண்டவர் உங்கள் வீட்டை, உங்கள் உள்ளத்தை, உங்கள் இல்லத்தை சகல விதமான அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிறைக்க விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல என்ன ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்காங்க. ஆண்டவர் கிருபையில் எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு தந்திருக்காங்க. ஆனால் யாராவது சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க. என் தங்கச்சி வரா, ஈஷா தம்பி வந்தா, வரும்போது கேட்பாங்க, என்ன வாங்கிட்டு வருது, என்ன வாங்கிட்டு வர? எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு ஒரு குறை இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனாலும் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு அப்படித்தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில குறையே இல்லை, எல்லாமே இருந்தாலும் சகல விதவிதமான அருமையான இனிமையான பொருட்களால் உங்களை நிரப்புவாராக. அவன் இஸ் a God of surplus. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர். சகல விதமான, இந்த வசனத்தை சொன்னியா தீமோத்தியில? சொல்லு. 1 தீமோத்தி 6:17. நாம் அனுபவிக்கிறதுக்கு தேவையான சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன். சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகளை தருகிற நன்மைகளின் நாயகன் நம் ஆண்டவர். அவர் சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறவர் என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Give him glory. Thank you அப்பா. சகலவித விதன்னா புரியுதா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஆமென். டைப்பா லெதர் ஷூ வச்சிருக்கேன், அப்போ இந்த டிசைன் ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்லை, இந்த இதை வச்சுக்கோ, புரிதலுக்காக சொல்றேன். என்ன விதவிதமான நன்மை, அருமையும் இனிமையுமான. நான் சும்மா என்ன உலக ஆசையை தூண்டுகிறார் அப்படின்லாம் நினைக்காதீங்க, நான் சொல்லலை, ஞானி சாலமோன் சொல்றாரு. சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களால் உங்கள் வீட்டை நிரப்புகிற ஒரு நல்ல கர்த்தர் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எப்படி செய்கிறார் தெரியுமா? அவர் அறிவினாலே தான் அறைகளை நிரப்புகிறார். எப்படி நிரப்புகிறார்? அறிவு. கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த திறவுகோல் அறிவு. பிசாசு உங்களை கட்ட, உங்களை முடக்க பயன்படுத்துகிற ஆயுதம் அறியாமை. ஒரு குடும்பத்தை, ஒரு தனிநபரை முடக்க வேண்டும் என்றால் பிசாசு அவங்களுக்கு போடுற தந்திரமான திட்டமே அறியாமை. Today people are not ready to listen to the word of God. Why? Because the strategy of Satan is to keep you from knowing. You should not know. உனக்கு தேவையில்லை. ஒரு விசுவாசம் தான் எனக்கு தெரியும். சுகமாயிட்டீங்களா? இல்லை பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். நீதிமான் எப்படித்தான் பிழைப்பான்? நீ விசுவாசத்தை சுகமா இருக்கணும்ல. விசுவாசம், இந்த விசுவாச பிரசங்கம்லாம் நான் எவ்வளவு பேர்கிட்ட கேட்டிருக்கேன் தெரியுமா? யாரெல்லாம் பேசி நான் கேட்டிருக்கேன். விசுவாசம்னா எனக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. கடன் அடைச்சிட்டியா? இல்ல பிரதர், இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வட்டி வேற குட்டி வேற போட்டிருக்கு. சிடி வட்டி, ராக்கெட் வட்டி, இப்ப என்னென்னமோ வட்டி வந்துருச்சு. டிசைன். நீ விசுவாசத்துல கற்று தெரினவனா இருந்தா அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன் கையை ஆசீர்வதித்துப்பார் அல்லவா? What is keeping you from knowing more? It's the strategy of Satan. நீ அதெல்லாம் தெரியும்பா உனக்கு. பொருளாதாரம் வேண்டாம், அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். சுகம் அதெல்லாம் எனக்கு தெரியும். 1 Peter 2:24 தானே, ஏசாயா 53:5 தானே எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்று
உங்களை தெரிய விடாமல் தடுத்து நிறுத்துகிறான் பிசாசு. சிலர் இங்க வந்து பிரசங்க நேரம் நல்லா தூங்கிறோம். பிரசங்கம் தானே, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கேட்டுக்கலாம். இந்த அறியாமைதான் உங்கள் வீட்டை வெறுமையாக வைத்திருக்கிறது. இந்த அறியாமையினாலதான் அறிவினால் வர வேண்டிய சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்கள் உங்கள் வீட்டை, உங்கள் உள்ளத்தை, உங்கள் இல்லத்தை நிரப்பாமல் இருக்கிறது. பிரதர், he is keeping you slumber, he is making you sleep, he is saying you don't want to know more. நீ தூங்கு ராஜா, நீ நல்லா தூங்கு, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போற? அதனாலதான் உன் வீடு, உன் உள்ளம், உன் இல்லம் வெறுமையாக இருக்கிறது. ஆனால் அறிய வேண்டும், ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை, வெளிச்சத்தை, ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் அறிகிற அறிவினால் கர்த்தர் உங்களை, உங்கள் அறைகளை அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களால் நிரப்பும். You open your Bible, your flesh will say you know. நீங்கள் மத்தேயு திறந்து பாருங்கள், உங்கள் மாம்சம் சொல்ல சுவிசேஷ நூல் எத்தனை தடவையா படிப்ப. நீங்கள் லூக்காவை திறந்து பாருங்கள், சமாரியா ஸ்திரீ கதையை படித்து பாருங்க, அதெல்லாம் உனக்கு தெரியும். சங்கீதங்களை திறந்து 23 எத்தனை தடவை படிச்சிருக்கான். 91 திறந்து பாருங்கள், 91 தெரியாதா உனக்குன்றோம். மாம்சம் அதிலிருந்து இன்னும்ன்ற அந்த ஆசீர்வாதத்திற்கு தடை செய்துவிடும். மாம்சம், flesh. But you should know to subject this flesh. You should know to make it obey. இன்னும் நான் ஆண்டவரை அறிய வேண்டும். நான் சொல்றேன், நீங்க 1000 தடவை 23 படிச்சிருந்தாலும் சங்கீதம் 23 இருந்து 1001 தடவை புதிதாக கர்த்தரால் வெளிப்படுத்த முடியும். 1100 தடவை கர்த்தர் அந்த சங்கீதம் 23 இருந்து ஒரு புதிய வெளிச்சத்தோடு உங்களோடு பேச இடைபட முடியும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஒவ்வொரு முறை ஆண்டவர் பேசும் பொழுது உங்களை தாழ்த்தி விடுங்கள். ஆண்டவர் ஏதோ பேச போகிறார், நான் அறிவை பெறப்போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு முறை வேதத்தை திறக்கும் பொழுதும் உங்களை வசனத்துக்கு முன்பாக தாழ்த்தி அறிவினால் உங்கள் அறைகளை அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்கள் நிரப்ப அனுமதியுங்கள். எது நிரப்புமா? பக்கத்தில் பார்த்துங்க, அறிவுன்னு சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க, அறிவு. எது நிரப்பும்? இன்னைக்கு நீங்க கேட்ட செய்தினால உங்க உள்ளத்துல, உங்க இல்லத்துல அருமையான இனிமையான சகலவித நல்ல பொருள் வந்து நிரம்புதுன்னு நம்புங்க. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இமேஜின் ஜஸ்ட் இமேஜின். ஜெர்மின்ட்ட நான் சொல்ல, ஜெர்மின் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் போட்டிருக்கேன்ப்பா, அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? அது இன்னைக்கு டெலிவரி ஆயிடணும், மத்தியானம் 2 மணி 2:30 மணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி வீட்டுக்கு போவாப்பா? என்ன கிஃப்டோ, ஆனால் அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க நிச்சயமா வந்துடும். அது என்ன கிஃப்ட்னு, அது 2-2:30 மணிக்கு வந்துடும். அந்த நம்பிக்கை எப்படியோ அப்படித்தான் நீங்கள் இன்று ஞானத்தை, விவேகத்தை, அறிவை குறித்து கேட்டிருக்கிறீர்கள். இந்த அறிவு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும். நீங்கள் போகும் பொழுதே சகலவித அருமையான இனிமையான பொருட்கள் உங்கள் அறைகளை நிரப்பும். Go with that satisfaction. Go with that confirmation, that hope, that expectation. கர்த்தர் என் அறையை நன்மையால் நிரப்புகிறார். சகல வித அருமையான இனிமையான நன்மையான பொருட்களால் நிரப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழகா இருக்கா ஒரு வீடு? ஞானம் கெட்டி, விவேகம் நிலைநிறுத்தி, அறிவு சகல பொருட்களை நிரப்புகிற ஒரு வீடாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஞானத்தை கேளுங்கள். ஞானம் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். ஞானம் உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த கேட்ட ஞானத்தின்படி செயல்படுத்துங்கள். அதுதான் விவேகம் உங்களை நிலைப்படுத்தும். அறிவை தேடுங்கள். அறிவு வரும்போதெல்லாம் உங்கள் அறைகள் அருமையான இனிமையான நல்லவித பொருள் சகலவித பொருட்களாலும் நிரப்ப விரும்புகிறார் கர்த்தர். இந்த வீடு கர்த்தரால் கட்டப்படுகிற வீடு. உங்கள் வீடு கர்த்தரால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். விவேகத்தை, ஞானத்தை, விவேகத்தை, அறிவை கொண்டு கர்த்தர் உங்கள் வீடு அட்டகாசமாக கட்டணும் விரும்புகிறவர்கள் தலைகளை நல்ல தலைக்கு மேலே கை தட்டி